ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல இன்னைக்கு தரிசன அப்டேட் எப்படி இருக்கு, அது கூடவே டிடிடில லேட்டஸ்டா இஓ தலைமையில ஒரு சில மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க. புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் லேட்டஸ்டா திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே அடுத்து தரிசனம் போறவங்களுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கீழ் திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஒவ்வொரு நாளுமே நைட்டு 9 மணிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் பாபு அப்படின்றவர் வந்து திருமலைக்கு தரிசனம் போயிருக்காரு. திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்காக இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு 2 போட்டோஸ் ஷேர் பண்ணிட்டு அவர் அனுப்பின டைம் பார்த்தோம்னா 6:33க்கு அனுப்பியிருக்காரு. விஷ்ணு நிவாசத்துல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு இப்பவே வந்து லைன்ல நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பாருங்க, லைன்லயே இந்த டைம்ல எவ்வளவு பேர் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது எதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா, நீங்க ஈவினிங் டைம் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் கூட ரீச் ஆகிட்டீங்கன்னா நீங்க எந்த கவுண்டர் நியர்பைல இருக்கோ அங்க போயிடுங்க. இந்த மாதிரி லைன்ல வந்து வெயிட் பண்ண வச்சாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு நைட்டு 9 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இனிமே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஸ்கூல்ல லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நிறைய க்ரௌட் வந்து வரும். அதனால எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதை தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரமா போறீங்கன்னா நீங்க லைன்ல வெயிட் பண்ணிட்டு கூட டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து இன்னைக்கு அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால 6:30க்கு கூட உங்களுக்கு டோக்கன் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த லைன்ல வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்ததா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு ஒருத்தங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வெங்கடேஷ் அப்படின்றவர் தரிசனம் போயிருந்திருக்காரு. ஸோ அவர் தரிசனம் முடிச்சுட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளோட டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ்சிடி தர்ஷன் 300 ரூபா தர்ஷன் தான் போயிருக்காரு. காலையில 11 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தரிசனம். ஸோ நாங்க வந்து முடிச்சுட்டு வந்து 12:30 மணிக்கெல்லாம் வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து 11 மணிக்கு என்டர் ஆயிருக்காரு. காலையில 12:30 மணிக்கு தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காரு. ஆக்சுவலா அவங்களோட டைம்னு பார்த்தோம்னா நைட்டு 9 மணிக்கு தான் அவர் தர்ஷன் வந்து புக் பண்ணிருக்காரு. ஆனா காலையில 11 மணிக்கே போயிட்டு 12:30 மணிக்கு வந்துட்டாரு. சரியா ஒரு 1.5 மணி நேரத்துல தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் நைட்டு ஸ்லாட் இருந்தாலுமே காலையில வந்து போயிட்டு தர்ஷன் பார்த்திருக்காரு. டைம் அப்படின்றத அவங்க செக் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு புக் பண்ணும்போது நமக்கு ஏர்லியா இருக்க ஸ்லாட் வந்து கிடைக்காது, அதனால லேட் ஸ்லாட் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாராவது புக் பண்ணிட்டு தரிசனம் போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா போற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னைக்கு அவர் தர்ஷன் பார்த்துட்டு ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா டிடிடியோட இஓ வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பரிந்துரை கடிதங்களை எதிர்பாராத முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, தெலுங்கானால இருக்கக்கூடிய பொது பிரதிநிதிகளோட பரிந்துரை கடிதங்கள் ஆன்லைன்ல பெறதுக்கான முடிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக பிரத்யேகமா ஒரு போர்ட்டல் தயாரிச்சு அந்த போர்ட்டல்ல தான் அவங்க வந்து யாருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ அந்த லெட்டரை நம்ம இப்போ ஆஃப்லைன்ல தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த தெலுங்கானால இருக்கிறவங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல கொடுக்க தேவையில்லை. டைரக்டா அவங்க வந்து ஆன்லைன்ல அந்த போர்ட்டல் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா டிக்கெட் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வரதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான போர்ட்டலுமே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன முக்கிய முடிவு அப்படின்னா, சாதாரண பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் புதிய திட்டங்களை தயார் செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக பரிந்துரை கடிதங்கள் இடைவேளை தரிசனங்கள் குறித்த புதிய வழிகாட்டுதல் இறுதி செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா பொது பிரதிநிதிகளின் பரிந்துரை கடிதங்கள் ஏற்கப்பட்டு வரும் நிலையில் பிரேக் தரிசனத்திற்கான அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இதன் மூலம் பரிந்துரை கடிதங்களை ஒதுக்குவதற்காக புதிய வழிகாட்டுதல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதன் ஒரு பகுதியாக தெலுங்கானா அரசு ஆன்லைன் போர்ட்டலை உருவாக்கியுள்ளது. இனி டிடிடியால் இறுதி செய்யப்பட்ட முறையில் பெறப்படும் கடிதங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். தெலுங்கானா அரசாங்கத்தின் வேண்டுகோளின்படி சிறப்பு போர்ட்டல் டிடிடியில் அந்த மாநிலத்தின் பொது பிரதிநிதிகளிடமிருந்து பரிந்துரை கடிதங்களை அனுமதிக்கிறது. இதற்கிடையில் இனிமேல் டிடிடிக்கு ஆன்லைன் பரிந்துரை கடிதங்களை அனுப்ப சிறப்பு போர்ட்டல் உருவாக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான போர்ட்டலுமே சொல்லியிருக்காங்க. இந்த போர்ட்டல்ல போயிட்டு அவங்க எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா, இப்ப தெலுங்கானாவில் உள்ளது அவங்களுக்கும் கொடுக்கும்போது டைமிங் அப்படின்றது டிடிடிக்கு வந்து ஒதுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்காக தான் வந்து யார் யாருக்கு கொடுக்கலாம், அந்த லெட்டர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் ஆன்லைன்லேயே வந்துருச்சுன்னா அவங்க அதை வந்து பரிசீலனை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்டவங்க அந்த ஒரிஜினல் லெட்டரோட வந்து அவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ புதுசா எடுக்கப்பட்டிருக்க முடிவு. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்தந்த நாட்கள்ல தான் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
அதே போல இதுல இன்னும் வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, 300 ரூபாய் தரிசனமா இருக்கும், தங்கு வசதி இருக்காது, பக்தர்கள் அசல் கடிதத்துடன் செல்ல வேண்டும். அதுக்கப்புறம் மாற்றங்கள் அப்படின்னா, திருமலைக்கு செல்பவர்கள் ஆதார் அட்டை, இந்த சிபாரிசு கடிதங்களோட போறவங்களுக்கு ஆதார் அட்டை இல்ல, அவங்களோட குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் திருமலையில் இடைவேளை தரிசன நேரமும் மாற்றப்படுகிறது. இந்த முறை இன்று முதல் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. இடைவேளை தரிசனம் மதியம் வரை நீடிப்பதால் சாதாரண பக்தர்கள் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் முன்பு அமல்படுத்தப்பட்ட காலையில 5:30 6 மணிக்குள்ள பிரேக் தரிசனம் வந்து அனுமதிக்கிறதுக்கு ரீசெண்டா அந்த குழுல வந்து பாத்தீங்கன்னா முடிவு செஞ்சிருந்தாங்க. அது வந்து ஒரு சோதனை ஓட்டமா இப்ப வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிரேக் தர்ஷனுக்கான டைம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சீனியர் சிட்டிசனுக்கான ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட்டுக்கான அப்டேட்டும் வரும். எப்போ வரும்னு தெரியல, வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்தது ஈயோ நடத்தின இன்னொரு மீட்டிங்ல என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் மற்றும் பக்தர்களின் ஆலோசனை குறித்து ஈயோ வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அறைகளை சுத்தம் செய்வதற்கும் ஒதுக்குவதற்கும் ஊழியர்களுக்கான பிரத்யேக பயன்பாடு. இந்த நிகழ்ச்சியில ஈயோ என்ன பேசியிருக்காங்கன்னா, ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய வசதிகள் திருப்திகரமா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சர்வ தரிசனம், சிறப்பு நுழைவு தரிசன வரிசைகள், பக்தர்களுக்கு அன்னதானம், பால், குடிநீர் விநியோகம் செய்வது குறித்தும் பக்தர்கள் கிட்ட அப்பப்ப தகவல் சேகரிச்சு விரிவான பகுப்பாய்வு அறிக்கையை வந்து தயாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் தாமதம் இல்லாம கவுண்டர்கள் மூலமா வழங்குறதுக்கும் நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உள்ள போக்குவரத்து வசதிகள் குறித்து பக்தர்கள் கிட்ட கருத்து சேகரிச்சு அவங்களுக்கு சிறந்த சேவையை வழங்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமலையில இரவு நேரங்கள்ல பக்தர்கள் சிரமப்படாம இருக்க இலவச பேருந்துகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திருமலையில் உள்ள பல்வேறு பகுதிகள் மற்றும் குடிசை வீடுகளில் தூய்மையாய் அதிகரிக்கவும் பணியாளர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலி குறித்து அவங்க கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. புகார்கள் மூலமா பிரச்சனையை தீர்க்கிறது, சுற்றுப்புறத்தை எப்படி தூய்மையா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து டிடிடியோட தங்கும் அறைகள்ல பக்தர்கள் எந்த நேரத்துல காலி செய்யறாங்க, பக்தர்களுக்கு எந்த நேரத்துல அறைகள் வந்து ஒதுக்கப்படுது, இது போன்ற தகவல்கள் வந்து விரிவா அறிஞ்சுக்கிற வகையில ஒரு செயலியை உருவாக்குறதுக்கு ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டைம்ல ரூம் எடுக்கிறாங்க, எப்போ வெக்கேட் பண்றாங்க, இதை பத்தி அப்டேட் பண்றதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா திருப்பதியில் பக்தர்கள் தங்களது லக்கேஜை வந்து டெபாசிட் செஞ்சதுக்கு அப்புறமா உரிய நேரத்துல திருமலைக்கு கொண்டு வந்து பக்தர்களிடம் ஒப்படைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்ரீவாரி தரிசனம், தங்கும் வசதிகள், உணவு வழங்குதல், சமையல் அறைகளில் உள்ள வசதிகள், நலன்புரி, போக்குவரத்து கண்காணிப்பு மற்றும் சுகாதாரம் போன்ற குழுவோடையும் ஈயோ வந்து இந்த ஆய்வை வந்து பாத்தீங்கன்னா நடத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது, ரொம்ப நேரம் பக்தர்களை வெயிட் பண்ண வைக்காம அவங்கள சாமி தரிசனம் பார்க்க வச்சாலே பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ச்சியா நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி விஓ ப்ரோக்ராம் நடக்கும்போது நீங்களும் லைன் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அங்க ஃபீட்பேக் கேட்டா கூட இப்ப சொல்லியிருக்காங்க, ஸோ அங்கே வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட கண்டிப்பாக கருத்து கேட்கணும், அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து நம்ம அந்த விஷயத்தெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க போகும்போதும் அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன விஷயத்த ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற தகவல் பார்க்கலாம். நேத்து 78,496 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ லீவ் நாள் தான், க்ரௌடு கொஞ்சம் இருக்குதாங்க. நேரடி சர்வ தர்ஷனம் பார்த்தோம்னா 29 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னும் 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. டெய்லியுமே தர்ஷன் அப்டேட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தரிசனத்துக்கும் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. க்ரௌட் அப்படின்றது வீக்கெண்ட்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து போற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நேத்தெல்லாம் பாருங்க, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு நைட்டு வந்து 9 மணிக்கெல்லாம் எவ்வளோ கியூ இருக்குன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலேயே வந்து அலோவ் பண்றாங்க கியூல நிக்கிறதுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து எஸ்எஸ்டி டோக்கன் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதனால பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ல கூட பாருங்க, இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து தர்ஷன் பார்த்தது அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க 4/4/2025 அன்னைக்கு வந்து 11 நைட்டு 11:15 வந்து விஷ்ணு நிவாசத்துல போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 6ஆம் தேதிக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து வாங்கியிருக்காங்க.
ஸோ 12 மணிக்கு என்டர் ஆயிருக்காங்க. அதாவது மிட் நைட் 12 மணிக்கு என்டர் ஆகி காலையில 4:15 தர்ஷன் பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சிஆர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க வந்து லைன்ல வெயிட் பண்ணி 5:15 ரூம் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. 5:15 ரூம் வந்து அலாட்மெண்ட் வந்து டிக்கெட் கிடைச்சது. 6 மணிக்கு ரூம் வந்து செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6/4/2025 தரிசனம் முடிச்சு மார்னிங் 8:30 மணிக்கு செக் அவுட் பண்ணோம். 2 days ரெண்ட் வந்து 100 rupees எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏர்லி மார்னிங் உங்களுக்கு தர்ஷன் போனீங்கன்னா பாருங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டைம் நமக்கு. ஸோ இதே வந்து அவங்களுக்கு 3 மணி ஸ்லாட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 மணி அப்படிலாம் கூட போனோம்னா 1லேருந்து 2 மணி நேரத்தில் தர்ஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் வந்து பழனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து திருச்சியிலேருந்துலாம் இருக்கான்ட்டு ஆல்ரெடி வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் 300 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தப்போ மதுரை திருச்சி எல்லாம் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண அங்கே டிக்கெட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் போய் செக் பண்ணேன். திருச்சி மதுரையெல்லாம் டிக்கெட் வந்து காட்டலை. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஏபிஎஸ்ஆர்டிசின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து போகிறீங்க அந்த ஊர்லேருந்து பஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஃப்ரம்ல வந்து நீங்கள் எந்த ஊரோ அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து மதுரை வந்து கொடுக்குறேன். ஸோ மதுரை அப்படின்னு நீங்கள் சொல்லி டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வரும். மதுரை கொடுத்துக்கோங்க. 2ல் வந்து திருப்பதின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பதி திருமலா கொடுக்காதீங்க, திருப்பதி கொடுத்துட்டு டேட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ தர்ஷன் டிக்கெட் இல்லை, ஜஸ்ட் பஸ் டிக்கெட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரல. இதுவே இப்படி வரல அப்படின்னா பஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மாடிஃபை சர்ச்சில் போயிட்டு இந்த இடத்துல இப்போ பழனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து பழனி வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். பழனின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா டிக்கெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 632 ரூபா வந்து போட்டிருக்காங்க. பஸ்ஸு டைமு அதே மாதிரி வந்து உங்களுக்கு எங்கேருந்து போகும் இந்த டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செலக்ட் சீட்டில் போயிட்டு நீங்கள் ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா டிக்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் கூட வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றது கூட நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட்டு கூட சேர்த்து புக் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் வே கூட புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் நீங்கள் தேடுறீங்க, பஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஹோமில் வந்து இருக்கும் பாருங்கள், ஃப்ரம்ல வந்து நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை சர்ச் பண்ணுங்கள். 2ல் வந்து நீங்கள் திருப்பதி கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை அங்கெல்லாம் இருக்குது. மதுரை திருச்சி திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் போனனால உங்களுக்கு வந்து பஸ்ஸு இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெப்சைட்டில் வரல. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த 300 ரூபா டிக்கெட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் டிடிடி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. முடிஞ்ச வரைக்கும் சம்மர் டைமில் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போகிற மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கூட்டம் எப்படி இருக்குது, எஸ்எஸ்டி டோக்கன் என்ன டைம் வரைக்கும் இருக்குது, நம்ம இந்த டைம் போனால் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி போங்க. வயசானவங்க குழந்தைங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நேரடி சர்வதர்ஷனம் போகிறத கொஞ்சம் பார்த்து போங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. மணிக்கணக்கில் காத்திருந்து சாமி பார்க்கவும் முடியாமல் ஸோ அங்கே சிரமப்பட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பார்க்காதீங்க. இந்த விஷயத்த உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்படி இருக்கும், நீ இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.